ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று என்ன பார்வை இருக்கிறது? தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலம் தொட்டு இன்று தலைவர் ராகுல் காந்தி காலம் வரை ஒரு காலகட்டத்திலும் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஆனால் நாம் இருப்பது இது ராகுல் காந்தியோட காலம் என்பதை ஒவ்வொருவரும் பேசும்போது மனதில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும். எல்லோரும் இன்றைக்கு என்ன என்று யோசிக்கிறார்கள், இன்றைக்கு தொகுதி பங்கீடை பற்றி யோசிக்கிறார்கள், இன்று நாம் உடனே ஆட்சி ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் பார்த்ததில் பழகியதில் தலைவர் ராகுல் காந்தியுடைய பார்வை அதுவல்ல. அடுத்த தலைமுறைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்ன செய்ய போகிறது என்ற பார்வை இருக்கிறது. இன்றைக்கு தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டோம், சில இடங்களிலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஆனால் தேசிய பார்வை காங்கிரஸ் தோழர்களுக்கு என்றென்றும் இருக்க வேண்டும். 40 விழுக்காடுக்கு மேல் இருந்த வாக்கு வங்கி கடைசியாக தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் 1989 தனியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். எதற்காக தனியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்? அவரும் ஒருவேளை யோசித்திருந்தால் பாசிச சக்திகள் வளர்ந்து விடுவார்கள், நாம் கூட்டணியோடு தான் இருக்க வேண்டும், கூட்டணியில் என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வேறு வழி இல்லை என்று நினைத்திருந்தால் அவரும் 89 கூட்டணியில் தான் இருந்திருப்பார். இன்று வரலாறை பேசுகிறோம். நாம் இந்த வரலாறை பேசுவதற்கு வித்திட்டவர் யார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்று தலை நிமிர்ந்து நான் மேடையிலே பேசுகிறேன், தலை நிமிர்ந்து பத்திரிகையாளர்களிடம் உரையாடும் போது நான் காங்கிரஸ் வரலாற்றை பதிவு செய்கிறேன் என்றால், இந்த இடைப்பட்ட நாட்களில் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் 1989 ஆண்டு நாங்கள் யாரையும் சார்ந்தில்லை, சார்ந்திருப்பதற்கு தேவையும் இல்லை, காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு சித்தாந்தம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, தனியாக நிற்கிறோம் என்று நின்றார். தனியாக நிற்பது ஒன்றும் மிகப்பெரிய குற்றம் கிடையாது, மிகப்பெரிய தவறு கிடையாது. ஆனா 1989 தனியாக போட்டியிட்டு 20 விழுக்காடு வாக்குகளை தலைவர் ராஜீவ் காந்தி பெற்றிருந்தார். 14 முறை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். அன்னை சோனியா காந்தி 14 முறையும் அவருடன் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டார்கள். கடைசியாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் மாநாட்டிற்கு வரும்போது அங்கு எல்லோரும் சந்திக்கும் போது நான் இதை உரையாற்றும் போது சொன்னார், நானும் அவர் கிரேட் லீடர் ராஜீவ் காந்தியுடன் எல்லா பிரச்சாரத்திற்கும் சென்றிருந்தேன் என்றார். இதெல்லாம் வரலாறு. நாம் 20 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். அதிமுக 21 விழுக்காடு ஜெயலலிதா தலைமையில், 1 விழுக்காடு தான் வித்தியாசம். ஆனால் இப்பொழுது அதிமுக எத்தனை விழுக்காடு வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது, நாம் எத்தனை சதவிகித வாக்கு வங்கியை வைத்திருக்கிறோம் என்று நாம் ஒரு புறம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரிட்டிஷ்காரர்களை விரட்டிய காங்கிரஸ் பேரியக்கம் பாசிசத்தையும் பிஜேபியையும் விரட்டுவதற்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? துணிந்து நிற்க வேண்டும். துணிவு என்றால் தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட முடியும்.